சென்னை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையத்தின் முக்கியத்துவம் கருதி தானே பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் ஏற்பாடு பண்ணுறதுல இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விமான நிலையத்தில் மழை காலத்தில் எல்லாம் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது என்பதற்காக இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கோடி? 123 சார். 123 கோடி ஒதுக்குறாங்க. அதற்கான எந்த பணியும் தொடங்காமல் இருந்தால் எதுதான் உங்களுக்கு முக்கியம்? ஆனால் எதுக்கு அவசர அவசரமாக நிதி ஒதுக்கி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா, சாலைக்கு கீழே பூங்கா அமைச்சு நீரூற்றுகள் அமைச்சு அழகுபடுத்துறதுக்கு துட்டு ஒதுக்கி வேலை செஞ்சுருக்காங்க. கவனிச்சியா? இன்னொரு செய்தியும் அதில் வந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்வாரி இந்த மழை நீர் வீணாகாமல் கடலில் கலப்பதை தடுக்கவும், குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுவதை தடுப்பதற்காகவும் இந்த ஏரிகளை தூர்வாரும் பணிக்கு அதுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க? அதுக்கு 16.1 கோடி. அண்டு கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தூர்வாரும் பணிகளை தொடங்குவதற்கான பூஜை போடப்பட்டது. அது ஒரு சரியான காலகட்டம். ஏப்ரல் மாதம் தொடங்கினீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அப் டு செப்டம்பர் 6 மாதத்தில் மழை இல்லாதப்போ நீங்கள் தூர்வாரும் பணியை தொடங்கிடலாம். ரைட்டா? இந்த தருணம் வரைக்கும் தொடங்கலை. கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? பார்த்தியா? அந்த ஏரியில் தண்ணி எப்படி தேங்கும்? அந்த ஏரிக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால்கள் இருக்கிறதுல, கால்வாய்கள் வாய்க்கால்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் தூர் வாட்டிங்கன்னா மழை பெஞ்சோன்னா தண்ணி போய் அழகாக இருக்கும். நீங்கள் பூஜை போட்டதோடு சரி எந்த பணியும் தொடங்கலைன்னா இப்போ இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருக்குதுன்றது தெரியுதா?